இன்றைக்கி என்ன நான் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் புட்டிங் தான் செஞ்சேன். தம்பிக்கிட்ட கேரட் ஜெல்லி செஞ்சு தரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க 3 கேரட்டை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி சாறு எடுத்துக்கிட்டாச்சு. இதை பாயில் பண்ணி கூட சேர்த்து சாறு எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியே சேர்த்துக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு பேனுக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை வடையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணோடனே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி வரும். லிக்யூடும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஒரு பாத்திரத்தில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதை வந்து மிக்சிங்லாம் ஆட் பண்ணி ஃப்ரீசரில் 1 ஹவர் கிட்டே வச்சு எடுத்தேன். சூப்பரான கேரட் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கிட்டே இதை கேரட் ஜெல்லின்னு சொல்லி சாப்பிட வச்சிட்டேன். குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி தானிஷ் குட்டிக்கு இந்த ஜெல்லியை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் என்னமோ இது கேசரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.